ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி சிம்பிளான டேஸ்டியான சென்னா தக்காளி சாதம் பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் மெனு. இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாமுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு குக்கரில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அதில் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, வாசனை பொருள் எல்லாத்தையும் சேர்த்துங்க. அதோட வெங்காயத்தை கட் பண்ணி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணுங்கள். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட தக்காளியை சேருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். எப்போதும் செய்கிற சாதம் குழம்புங்கிற மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் மெனு. குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இதோட கொஞ்சமாக வந்து உப்பு சேருங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். நம்ம ஆர்டினரி தக்காளி மட்டும்தான் சேர்ப்போம். இதில் சென்னா சேர்க்கறதுனால ப்ரோட்டீன் நல்லா ரிச்சாக இருக்கும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து வந்து வதக்குங்க. அதோட கரம் மசாலாவை வந்து ஆட் பண்ணலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. நல்லா காரமாக இருந்தால் இந்த ரைஸ் வந்து ரைத்தாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா வதக்குங்க. அதில் உள்ள தண்ணியை வந்து ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு கப்பு அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 2 கப் எடுத்திருக்கேன், 4 டம்ளர் ஊற்றிருக்கேன். அதோடு வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா வந்து கொதி வருது. கொதி வந்தோடனே அரிசியை வந்து சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்து ஒரு கிளறி குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வரட்டும். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் கம்மியாக வச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் விசில் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பாருங்கள். அருமையான தக்காளி சாதம் வந்து சென்னா தக்காளி சாதம் ரெடியாக இருக்குது. இதே ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து மஷ்ரூம் பிரியாணியும் செட்டிநாடு வெஜிடபிள் பிரியாணியும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர்றேன், அதையும் பாருங்கள். நல்லா பொலன்னு உள்ள ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. பார்க்கவே வந்து சாப்பிடணும் போல்